அம்மா சொல்லுவாங்க, மனுஷன் நாய் தவிர உங்க அப்பா எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. கருப்பு உப்பு கண்டம் கூட எங்க வீட்டுக்கு வந்தது. அசைவ பிரியர், அவரோட சாப்பாட்டுல ஒரு துண்டு மட்டனோ சிக்கனோ ஏதோ இருக்கணும். உங்க அப்பா நண்டு சாப்பிட்டாருன்னா இவ்வளவு ஓடு கிடக்கும். அது யாராவது பார்த்தா திருஷ்டி போடுமேன்னு உங்க அம்மா வந்து அதை எடுத்து பிளேட்ல முந்தானையை போட்டு மூடிக்கிட்டு கொண்டு போய் குப்பையில கூட்டிட்டு வருவாங்க. ஒரே ஒரு நாள் பெரிய பொங்கல் அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. அம்மா அடுப்பு வச்சு வெளியில சமைச்சாங்க. எனக்கு தெரியும் அப்பா அப்படி சாப்பிட்டது கிடையாது. 12:30 1 மணிக்கு தான் அப்பா சொல்வார், தனக்கு வடை வேணும், இடியாப்பா வேணும், தோசை வேணுங்கிறதே அப்பதான். உங்க அம்மா பாவம் எந்திரிச்சு 12 மணிக்கு எந்திரிச்சு 1 மணி வரைக்கும் சட்னி பண்றதுல இருந்து குருமா பண்றதுல இருந்து எல்லாம் அம்மா ஆட்டுக்கல்ல அரைப்பாங்க. இது மிக்சியை கண்டுபிடிச்சவொன்னு வாழ்க வாழ்கான்னுவாங்க. சாப்பிட்ட உடனே படுத்துருவாங்க. அதெல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கணும். கை கால் கொஞ்சம் உதறி எழுத முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் 2 பொண்டாட்டி பிள்ளைங்களையும் காப்பாற்றணும், அவங்க அக்கா தங்கச்சி பிள்ளைங்களையும் காப்பாற்றணும். அவர் ஒரு ஆள் சம்பாத்தியத்தில் என்ன ஆகுறது? அப்போ பார்க்குற போது வேதனையும் அழுகையும் தான் வரும். அப்போ சரியாவே இல்லை. அந்த பெத்தடியன் போட்டிருந்தப்போ இப்போ டிப்ரெஷன்றோம். அதை வந்து அவருக்கு இருந்திருக்கு. தனக்குள்ளே வச்சிருந்தனால தான் அவருக்கு இவ்வளோ பிரச்சனையே. 2 மனைவி உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தாரா, எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தாரா, உன் பிள்ளையை காப்பாத்தினாரு, அந்த இது வர்றதே கிடையாதுங்க. 4 பக்கத்துல இருந்து சுடுவாங்க. ஆனா ஒரு குண்டு கூட மேல படாது. அப்பா கோவம் வந்து கண்ணாபின்னு திட்டிட்டு ஆசை, இவர் ஹீரோவா, அதனால இவர் மேல மட்டும் குண்டு விடாதான். The Chennai Silks in Mega Summer Sale. அப்பா ரொம்ப அலாதி அசைவ பிரியர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப அது இல்லாம ஒரு நாள் ஒரு தினசரி அந்த அசைவம்ன்றது கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி. ஆமா, வீட்டுல எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே அதுவும் நள்ளிரவுல திடீர்னு எழுப்பி அம்மா வந்து சமைச்சு கொடுங்க, அதெல்லாம் திடீர்னு இல்ல, ரெகுலராவே. நைட் 1 மணிக்கு 12:30 1 மணிக்கு தான் அப்பா சொல்வார், தனக்கு வடை வேணும், இடியாப்பா வேணும், தோசை வேணுங்கிறதே அப்பதான். அது அவ்வளோ பெரிய கிரைண்டர், அந்த கிரைண்டர்ல போட்டு கொஞ்சம் ஆட்டி இல்ல அம்மாங்க ஆட்டுக்கல்ல ஆட்டிட்டு இருந்தாங்க. அந்த கிரைண்டர்ல 1.5 படி போட்டு அரைக்கிற இடத்துல 1/2 ஆளாக்கு போட்டு எங்க அரைக்க? அம்மா ஆட்டுக்கல்ல அரைப்பாங்க. இது மிக்சியை கண்டுபிடிச்சவொன்னு வாழ்க வாழ்கான்னுவாங்க அம்மா. அதுக்கப்புறம் ஏன்னா அப்போ அந்நேரத்துக்கு பண்ணணும். சுட சுட வடை, அந்த சாப்பிட்ற 2 வடையை சூடாக போட்டு கொடுப்பாங்க. அந்த நேரத்துக்கு தோசை ஊற்றி கொடுப்பாங்க, இடியப்பம் பிழிஞ்சு கொடுப்பாங்க அம்மா. அப்பா எனக்கு வேணும், என்ன வேணுங்கிறத அப்போ சமயக்காரரை எழுப்ப மாட்டாங்க, அம்மா தான் பண்ணுவாங்க ஃபுல்லாக. அந்த நேரத்துக்கு வந்து அப்பாவுக்கு எல்லாமே அம்மா தான் பண்ணுவாங்க. அசைவ பிரியர். அது என்ன, அவரோட சாப்பாட்டில் ஒரு துண்டு மட்டனோ சிக்கனோ ஏதோ இருக்கணும். மட்டன் பெரும்பாலும் அது மட்டனில் எல்லாமே லிவர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும். அதில் வந்து உப்பும் இருக்காது, காரமும் இருக்காது. அது என்னமோ அது ஒரு மாதிரி சமையல் அது அம்மா பண்ணுவாங்க. ஆனால் அதை சாப்பிட்டுட்டு அது நாங்கள் எல்லாமே போட்டி போடுவோம் அதுக்கு. அப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு தட்டு பக்கத்தில் ஒரு வட்டின்னு சொல்லுவாங்க, சின்ன கிண்ணி, அதில் தான் எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுவாங்க. இதில் சாதம் வச்சு சாப்பிடுவாங்க. அதில் வச்சுட்டாங்கன்னா அப்பா என்ன பண்ணுவாங்க, அம்மா வச்சா அம்மா நைட்டுக்கும் எடுத்து வைப்பாங்க, பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா எங்களுக்கு தனியாக இருக்கும், அப்பாவோடது தனியாக இருக்கும். அதனால அப்பாவுக்கு வச்சதுலேருந்து நிறைய எடுத்து அப்பா பிளேட்டில் வச்சுக்குவாங்க. அது 1 2 சாப்பிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அம்மா நாங்கள் என்ன பண்ணுவோம், அது பின்ன வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்பா யார் சாப்பிட்டு முடிச்சோன்னு யார் ஓடி போய் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் ஓடி போய் எடுத்துட்டு அது அடுத்தவங்களும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் திங்கிறதுலாம் பார்ப்போம். அந்த மாதிரி. பட் அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப பிரியம். அம்மா சொல்லுவாங்க, மனுஷன் நாய் தவிர உங்க அப்பா எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. உப்பு கண்டம் கூட எங்க வீட்டுக்கு வந்தது. உப்பு கண்டம் என்னென்னமோ அப்பா எல்லாமே டேஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்பா நல்லாவே. அப்பா இப்ப சிங்கப்பூர், ரஷ்யா எல்லாம் போயிருக்காங்க, அமெரிக்கா போயிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி நாடுகள்ல வந்து பலதரப்பட்ட உயிரினங்கள் எல்லாருமே சாப்பிடுற பழக்கம் பாத்துருக்காங்க. அப்படியா? சாப்பிட்டுருக்கேன் நாங்க. அப்பா அங்க இதுல சிங்கப்பூர்ல அதெல்லாமே சாப்பிட்டுருக்கேன், நாங்க எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க. பட் அசைவ பிரியர். ஒரே ஒரு நாள் பெரிய பொங்கல் அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். என்னைக்கு மட்டும் சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. அம்மா அடுப்பு வச்சு வெளியில சமைச்சாங்க. எனக்கு தெரியும் அப்பா அப்படி சாப்பிட்டது கிடையாது. நான் பார்த்தது இல்லைங்க. இவ சொன்னா, ஆனா நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் அப்பா அது அடிச்சு பேசுவாங்கன்றது நான் பார்த்திருக்கேன். அது இல்லாம அப்பா சாப்பிட முடியாது. அதனால என்ன தர, அப்பா வந்து பொங்கல் தீபம் காமிக்கிறது எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்பதான் அம்மா வந்து சமைக்காரனை விட்டு வெளியில பின்பக்கமா அடுப்பு வச்சு சமைக்க சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள சமைக்க கூடாது. எந்த ஊருக்கு எங்க போனாலும் அப்பாவுக்கு வந்து அந்த நான்வெஜ். காலையில சாப்பிட மாட்டாங்க, அந்த மத்தியானமும் நான் இரவும் வந்து கூட 1 2 கொஞ்சமா தான். பட் மத்தியானம் ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க. அது கூட 2 பீஸ். ஆனா அது வேணும், அப்பாவுக்கு வேணும். ஆனா இந்த நள்ளிரவுல சாப்பிடுற பழக்கம்ன்றது அது எப்ப வந்துச்சு, எதனால வந்துச்சு, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாளாதாங்க. அதுல இருந்தே அவர் மிட் நைட்ல சாப்பிடுற பழக்கம் உண்டு. அதுக்கு முன்னாடி ஒரு வேளை சீக்கிரம் சாப்பிட்டுருக்கலாம்.
எனக்கு தெரியல. நாங்களாம் வந்து காலையில் நைட் 8 மணிக்கு இல்லை 9 மணிக்கு தோசையை ஊற்றி வச்சு நீ எப்போ வேணாலும் சாப்பிடுங்கன்ட்டு போயிடும். எங்க அம்மா பாவம் எந்திரிச்சு 12 மணிக்கு எந்திரிச்சு 1 மணி வரைக்கும் இது சட்னி பண்றதுல இருந்து குருமா பண்றதுல இருந்து எல்லாம். அப்ப மிக்ஸிலாம் கிடையாது, மிக்ஸிலாம் கிடையாது, அம்மிதான். சொல்றாங்க இவ்வளவு தான் பண்ணணும். அதையும் ஒரு 4-5 வகை பண்ணி வைக்கணும். சாப்பிடுறது இவ்வளவு ஒரு வடை சாப்பிடுவாங்க, அந்த ஒரு வடைக்கு 4 வடை போடணும். அதெல்லாம் உண்டு. அவ்வளவு வேலை இல்ல அது நிஜமாவே அது. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்களே அப்பா வந்து மத்தியானம் இரவு கொஞ்சம் அளவா குடிப்பாங்க, ஆனா அதுல தண்ணி கலந்து குடிப்பாங்க, ஆனா தினசரி இருக்கும்னு சொல்லின்னு அது ஒரு காரணமா அவருடைய இப்ப கொஞ்சம் கம்மி வயசுலயே அவர் காலமானதுக்கு வந்து உடல் ரீதியா அவருக்கு இப்ப அசைவம் சாப்பிடுறது நள்ளிரவுல மது தினசரி குடிக்கிறது அப்படின்றது அது நமக்கு இப்பதான் எனக்கு தெரியுது. அப்ப அது தெரிஞ்சது இல்ல. அவர் மது எடுத்துக்கிட்டதாகட்டும், அவர் மாமிசம் சாப்பிட்டதாகட்டும், இது எல்லாமே 2வது சாப்பிட்ட உடனே படுத்துருவாங்க. உடனே தூங்கிடுவாங்க. உடனே கொஞ்ச நேரத்துல போய் படுத்துருவாங்க. உட்கார்ந்தெல்லாம் இருக்க மாட்டாங்க. அத கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படியே யோசனை பண்ணி சிந்தனையில் இருப்பாங்க. அந்த ட்ரிங்க் எடுத்தாங்கன்னா வெளியில போவே மாட்டாங்க. வீட்டில் ட்ரிங்க் எடுத்தாங்கன்னா அதோட அதுக்கப்புறமா அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறமா அதாவது அது சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுவாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த டிஃபனை எதுவும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துல போய் படுத்துருவாங்க. அதெல்லாமே பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு இப்போ தோணுது. எங்களுக்கு அப்போ தோணுனது கிடையாது. ஒருவேளை அப்போ தோணி சொல்லியிருந்தாலும் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா 2 மகள்கள் மேல உங்க குடும்பத்துல உங்களோட சகோதர சகோதரி யாராவது வந்து அப்பா ஏன்பா குறைச்சிக்கலாமே குடிக்கிறது யாராவது சொல்லியிருக்கீங்களா? அதாவது அப்பா வந்து பெத்தடின் அடிக்டா இருந்தாங்க. பெத்தடின் வந்து டு அன் எக்ஸ்ட்ரீம் லெவல். எவ்வளோ அதிகமாக போட முடியுமோ அவ்வளோ அதிகமாக போட்டுக்கிட்டாங்க. அப்போ எல்லாரும் போய் காமராஜர் ஐயா கிட்ட சொன்னா அப்பா அப்படியாவது கேட்பாங்க அப்படின்னு அது இதில் கொண்டு எழுதியிருக்காங்க. அதனால அது வந்து அப்பா வந்து தானாக தான் நிறுத்தினாங்க. அப்பாவோட கண்ட்ரோல் வந்து அவர்கிட்டே தான் இருந்தது. அப்போ நாகிரெட்டி ஐயா கூட அவரோட மருமகன் வந்து அப்பாவுக்காக எல்லாம் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் கூட ரூம் எல்லாம் அப்பாவுக்குன்னு இருக்கும். அவர் போய் நினச்சா படுத்துப்பார் இல்லைன்னா. பட் ஒரு ஸ்டேஜ் வந்து கை கால் கொஞ்சம் உதறி எழுத முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் ஒரே நாளில் நிறுத்தணும்னு முடிவு பண்ணாங்க. நிறுத்தணுன்னா அப்புறம் அவர் சொன்னிருக்காரு, இல்லை ஒரே நாளெலாம் நிறுத்தக்கூடாது, ஏன்னா அந்த இதெல்லாம் இருக்கும் அந்த இம்பேக்ட் எல்லாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கொஞ்சம் கிராஜுவலாக நிறுத்திட்டாங்க. டோட்டலாக நிறுத்திட்டாங்க. அப்போல்லாம் வந்து அப்பாவை பார்க்குற போது வேதனையும் அழுகையும் தான் வரும். ஏன்னா இப்படி இருக்கீங்களேன்னு கேட்டிருக்கோம். ஏன்பா இதெல்லாம் எதுக்குன்னு அப்பா சரியாவே இல்லை அந்த பெத்தடின் போட்டிருந்தப்போ. ஐயோ ரொம்ப பரிதாபமா இருந்து பார்ப்பாங்க, அப்படியே தரையை குனிஞ்சுக்குவாங்க, எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க. நம்மகிட்ட சட்டுன்னு வந்து ஒரு வேகமாக பதிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் மனசுக்குள்ளார ஆனால் நிறைய விஷயங்கள் கடைசி தன்னோட உடம்பு அது எழுதியிருக்காங்க. தன்னோட உடம்பு ரீதியாக வந்து அப்பா மனசு ரொம்ப கவலைப்பட்டுட்டாங்க. உடம்பு சின்ன விஷயம்னா கூட அப்பா பயப்படுவாங்க. ஒன்றும் இல்லை, எங்களுக்குலாம் யாருக்காவது வயிறு வலினாலே அப்பா தாங்கிக்க முடியாது. ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ஒன்றும் எனக்கே வந்து இந்த கை காலெல்லாம் புண்ணு வந்து எல்லாம் இருந்தபோது அப்பா அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து என்னை டாக்டர் ரங்கபாஷ்யம் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி பயப்படுறவங்க தனக்கு உடம்புக்கு வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு அப்பாவுக்கு. காமராஜர் ஐயா சொல்லி வந்து காமராஜர் ஐயா சொல்லி கேட்டாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் எங்களோட வேதனை அதை போய் சொல்லி எல்லாம் பேசிட்டு வந்தோம். பட் ஆனால் அது சொல்லி கேட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அவர் மேலே மதிப்பு மரியாதை அப்புறமா உண்டு. பட் கேட்டாங்கன்னா தானே தான் நிறுத்தினார். தான் முடிவு பண்ணோன்னா நம்ம இப்போ டிப்ரெஷன்றோம். அதை வந்து அவருக்கு இருந்திருக்கு. அதை வந்து எப்படி அவர் வெளி காமிச்சிக்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு. தனக்குள்ளேயே வச்சிருந்திருக்கிறார். தனக்குள்ளே வச்சிருந்தனாலதான் அவருக்கு இவ்வளோ பிரச்சனையே. அவருக்கு பிரச்சனையே இல்லை. அவர் தலையை சுத்தி நிறைய நாங்கள் 2 பொண்டாட்டி பிள்ளைங்களையும் காப்பாற்றணும், அவங்க அக்கா தங்கச்சி பிள்ளைங்களையும் காப்பாற்றணும், சுற்றி இருக்க எல்லாருமே காப்பாற்றணும். அவர் ஒரு ஆள் சம்பாத்தியத்தில் என்ன ஆகிறது? அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து அப்பாவோட டிப்ரெஷன் வந்து எங்களுக்கு தெரியும். இப்பதான் அந்த பேச்சாயிடுச்சு டிப்ரெஷன். அப்பெல்லாம் என்னன்னு தெரியும், மனசுல இருந்த கவலை தான் அப்பாவோட ஜாஸ்தியானது. அவர் ஒரு உச்ச கவிஞர். அதாவது அவர் இருந்த காலகட்டம் வரைக்கும் இப்போ வரைக்குமே போற்றி கொண்டாடுற ஒரு கவிஞர். அவர் போதிய வருமானம் கிடைச்சது அவர் எழுதின பாடல்களுக்குலாம் அவருக்கு? அதாவது அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல வருமானம் குறைஞ்சது என்னமோ. அதாவது இவர் எழுதுறத தானே குறைச்சுக்கிட்டார். குறைச்சுக்கிட்டது எழுதுற பாடல்களுக்கான ஊதியம்ன்றது அது வந்து சரியான அளவுல அதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, அவர் சம்பாரிச்ச டி நகர்லயே 10 வீடு வாங்கி போட்டிருக்கலாண்டி, உங்க அப்பா ஊருக்கே கொடுத்து இப்படி போனாருன்னுவாங்க. அந்த மாதிரி வந்து அப்பாவோட சம்பாத்தியம் நல்லாவே இருந்தது. ஆனா சம்பாத்தியம் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிட்டு அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் குறைஞ்சது என்னமோ நிஜம். பட் ஆனா அவர் அதை பத்தி கவலையும் படலை. ஏன்னா மர வருஷம் தண்ணி ஊற்றுவாங்கிற மாதிரி அம்மாலாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்கவுங்க ஃபேமிலி பெரியம்மாவும் சரி அம்மாவும் சரி அவங்கவுங்க பார்த்துக்கிட்டாங்க. பட் வருமானம் வந்து இவர் வேண்டான்னு இவராக ஒதுங்கி வந்து குறைஞ்சது தான் அதிகம் சொல்லணும் அப்படின்னா. வேணாம் அப்போ தான் சொன்னேன் நான், எனக்கு இப்போ இனிமேல் இதில் ஆன்மீகத்தில் போய் எழுதணும்னு ஆசை. நிறைய இந்த சங்கர காவியம்லாம் எழுதிட்டு இருந்த சமயம் இதுக்குள்ள வந்து முடிக்கல. முற்றுப்பெறா காவியங்கள்னு அதை போட்டிருக்காங்க. பட் ஆனால் அவருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அது அந்த அவர் செலவழிச்சதை கூட வந்து
சினிமா தயாரிச்சு பாலிடிக்ஸுக்குள்ள கேட்க வந்து வந்தேன். இதுல நிறைய நான் செலவழிச்சதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா என் பிள்ளைங்களுக்கு ஆயிருக்கும் அப்படிங்கறது அவரோட ஆதங்கம். அது இருந்தது. அது ஏன்னா இருந்தது. பட அது தயாரிப்புல அது ஈடுபட்டு நஷ்டம் எழுத்திலே ஆ. கொடுத்திருக்காரு. பட தயாரிப்புல நஷ்டம் இதெல்லாம் நான் நுழைஞ்சிருக்கவே கூடாது. கட்சி ஒண்ணு வேணாத ஒண்ணு. அதுலயும் நான் கால் பதிச்சு அதான் சொல்றேன், மலம் என்று தெரிந்த பின்னும் அடுத்த காலை எடுத்து வைத்தவன் நான் ஒருவன் தான்ங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு அசிங்கம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதுலயும் திரும்பி நானே அதுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் நான் செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு நல்லாருக்கும். என்னோட எழுத்துக்கள் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு அதான் அது இன்னும் வாஸ்தவம். இன்னைக்கு அவரோட வருமானம் எல்லாருக்கும் குடுத்துக்கிட்டு இருக்கு கடவுள் அருளால. அவர் மறைஞ்சு இத்தனை காலம். ஏன்னா பாடல்கள்ல ஒரு தோல்வியே கிடையாது. அதாவது இது சரியில்ல நீ ஒருத்தர் யாராலயும் சொல்ல முடியாது. ஆனா வந்து தயாரிப்புன்னு வரும்போது பண நஷ்டம், அரசியல் தயாரிப்பு கட்சின்னு சரியில்ல. வரும்போது சரி. அதாவது சுத்தி இருக்கிறவங்கள நம்பி ஏமாந்தார். சுத்தி இருக்கவங்கள நம்பி அவரு அந்த படம் புரொடக்ஷன்னா, அந்த புரொடக்ஷனுக்கு உரிய சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க நல்லா இவர எல்லாம் யார் சொன்னாலும் நம்பிருவாங்க. அதான் அப்பாட்ட. நம்பிருவாங்க. ம்ஹ்ம். ஒரு இது இல்ல. என்ன சொன்னாலும் நம்பிருவாங்க அப்பா. வெள்ளந்தியான மனிதரா? ஆமா. ரொம்ப அது ஆராய்ஞ்சு பார்க்கணும், போகணும்ன்றதே தெரியாது. அப்படியான்ற மாரி நம்பிருவாங்க. கிராஸ் செக்கே கிடையாது. சொன்னா அப்படியாப்பா சரிப்பா அப்படின்ருவாங்க ஆமா. கேட்டா. அவ்வளவுதான். எதையும் செதுக்கு அது ஆனா நீங்க அஃப்கோர்ஸ் ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பீங்க. அவர் தயாரிப்புல. ஏன்னா 60கள்லயே அவரு மாலையிட்ட மங்கை படங்கள் நிறைய படம் தயாரிச்சாங்க. அப்ப ஆனா அவருக்கு எடுத்து சொல்றதுக்கு வீட்ல யாரும் இல்லையா? இது வேண்டாமே, இது நம்ம பண நஷ்டம் ஆகுது அப்படின்னு சொல்லி. அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, எத்தனையோ தடவ சொன்னோம் அவங்க அப்பா கேட்கல அப்படின்னு. கடைசியா சிவாஜி ஐயாவும் சொல்லியிருக்காங்க. ம்ஹ்ம். சிவாஜி ஐயா சொன்னா, "இவ்ளோ பிரச்சனையில இருக்க, உனக்கு லட்சுமி கல்யாணம் அப்படிங்கிற அந்த படத்து கதைய கேட்டுட்டு, இந்த நான் கதை பண்றேன். நான் நடிச்சு தரேன். நீ அத வந்து எல்லாத்தையும் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு நிம்மதியா இருக்க பாரு. ஆனா இந்த படத்த பாதியில நிறுத்தக்கூடாது. கரெக்ட்டா பண்ணினா ஒழுங்கா பண்ணிடணும்னா 2 பேரும் பேசியிருக்காங்க. அவர் வந்து அப்பாவுக்காக செஞ்சிருக்காரு. ஒரு ஸ்டேஜ் வரும்போது, அது கிட்டத்தட்ட முடியிற ஸ்டேஜ்ல வந்து அப்பாவுக்கு வந்து ஏதோ பணம் பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது, அவங்க அண்ணன்ட்ட போய் கேட்டோனே, அவர் படத்த மொத்தத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு, அவருக்கு பணத்த குடுத்துட்டாரு. அதுல சிவாஜி அவர்களுக்கு ரொம்ப கோவம். "நான் உனக்கு எவ்ளோ சொல்லியும் நீ இந்த மாரி பண்ணாம விட்டுட்ட. அது வந்திருந்தா இன்னைக்கு நல்லாருக்கும். நீ எப்படி அத பண்ணாம விட்டேன்னு" சொல்லிட்டு அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் பேசாமயே இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ம்ஹ்ம். அப்பாவுக்கு வந்து ஆண்டவனா ஆசீர்வாதம் பண்ணி எழுதின பாட்டெல்லாம் வந்து அன்னை வேளாங்கண்ணி படத்துல வந்து அப்பா எழுத மாட்டேன்ட்டாங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்து அப்பா கனவுல வந்து மேரி மாதா எல்லாருக்கும் எழுதுன எனக்கு எழுத மாட்டியான்னு கேட்டதுக்கப்புறம் அப்பா அந்த பாட்டை எழுதினாங்க. அன்னை வேளாங்கண்ணியில. இயேசு காவியம். Yes. ஆ. ஏன்னா ஆன்மீகம் என்பது இப்ப நம்ம அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுறவங்க தான் இயேசு காவியம் எழுதுறாரு அப்படின்றது ஆமா. அந்த அந்த பாகுபாடு இல்லாம வந்து அவர் எழுதுனது இருக்கு இல்லையா? பாகுபாடே கிடையாதுங்க. வீட்ல வந்து நாங்க வந்து இவங்க சாதாரண ஜாதியை சேர்ந்தவங்க, இவங்க பெரிய அப்படி யாரையும் நாங்க அப்பவும் அவங்க பார்த்தது கிடையாது. நாங்க இப்பவும் அப்படி வித்தியாசம் பார்த்தது கிடையாது. அது இன்னைய வரைக்கும் அது அப்படியே எல்லாருமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா அம்மா அப்படிதான் வச்சிருந்தாங்க. அதாவது வீட்ல இருக்கிறவங்க வந்து அவங்க முஸ்லீம் ஆகட்டும், அது கிறிஸ்டியன் ஆகட்டும், ஹிந்துவாகட்டும் எல்லாரும் எங்களுக்கு இங்க ஒரே மாரி தான். அம்மா வந்து மா வாரம் ஒரு நாள் வந்து அந்தோனியார் கோவில் போவாங்க. சென்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுன்னு சொல்லிட்டு ம்ஹ்ம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போவாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு தர்காக்கு போவாங்க. ம். மத்த நாள்ல கோவில்களுக்கு போவாங்க. அது அப்பா வேணான்னு சொன்னது கிடையாது. அப்பவும் அத பத்தி இது கிடையாது. அப்பாவையும் நீங்க கூப்பிட்டுருந்தீங்கன்னா சர்ச்சுக்குலாம் போவாங்க, வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த எங்களுக்கு அந்த வித்தியாசமே இருந்தது கிடையாது. வேறுபாடு இருந்ததே கிடையாது. வேறுபாடு இருந்ததே கிடையாது. எங்களுக்கு இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் எல்லாரும் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாரும் எங்கள நல்லா பாதுகாத்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களோட நல்ல உறவுல இருக்கோம் நாங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஸோ அது நிச்சயமா அது அப்பா, அம்மாவால வந்தது தான். அதே மாரி இந்த வெ சாதாரண வசதி இல்லாதவங்க வீடு அப்படிலாம் கிடையாது. இப்ப அம்மா வீட்டு வழியிலயும் ரொம்ப பெரிய பணக்காரங்க கிடையாது. அப்பா வீட்டு வழியிலயும் ரொம்ப வசதியானவங்க கிடையாது. எங்க போனாலும் அம்மா சொல்லுவாங்க, "போங்க. அவங்க வீட்ல போய் தங்கி கூப்பிட்டாங்கன்னா, அவங்க வீட்ல என்ன குடுக்குறாங்களோ அதான் சாப்பிடுங்க. அங்க போய் நான் எங்க வீட்ல அத சாப்பிட்டேன், இத சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ன குடுக்குறாங்களோ வாங்கி சாப்பிடுவேன்." எங்க அத்தை வீட்டுக்குலாம் போனா, எங்க அத்தைட்ட ஏதாவது கேட்டோம் அப்படின்னா, அத்தை வந்து பணியாரம் தான் கேட்பேன் எங்க அத்தைகிட்டலாம். அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. "அந்த வெள்ள பணியாரத்த நீ ஆட்டி குடு, நான் சுட்டு தரேன்பாங்க." நானும் அவங்க பொண்ணெல்லாம் உட்காந்து ஆட்டுக்கல்ல ஆட்டுவேன். எனக்கு அத்தனைக்கும் பழக்கம் கூட கிடையாது அம்மா வீட்ல. ஆனா உட்காந்து ஆட்டுவோம். பெரியவங்க இங்க அம்மா வீட்டு வழியில போனோம்னா, காலையில டிஃபன் பண்ணுவாங்க. ஆனா டிஃபனுக்கு பண்றதுக்கு முன்னாடி பழைய சாதம், மீன் குழம்பு வச்சிருப்பாங்க எங்க மாமி. அத்தை மாமா வீட்டுக்கு வைஃப். அவங்க சொல்லுவாங்க, "இன்னைக்கு அது வச்சிருக்கேன் சாப்பிடுறியா? அப்புறமா டிஃபன் பண்ணு குடுங்க அத்தைன்னு" அதையும் வாங்கி சாப்பிட்டுக்குவோம். ஸோ 5 ஸ்டார்லயும் சாப்பிடுவோம், ரோடு கடையிலயும் சாப்பிடுவோம். ஆமா. அப்படித்தான் பழகியிருக்கோம். அப்ப பீக்ல இருந்த காலகட்டம் வந்து இப்ப கேள்விப்பட்டிருக்கோம். வீட்டுக்கு வெளிய அவ்ளோ ப்ரொடியூசர்ஸ் நெறைய கார்கள் இருக்கும். அப்ப ரேண்டமா எந்த கார்ல ஏறுறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு தான் பாட்டு. அவங்க தான் லக்கி மேன் அன்னைக்கு. அன்னைக்கு அது பார்த்திருக்கீங்களா 2 பேருமே? அந்த அது சம்பவம். பார்த்துருக்கோம். எனக்கு அப்படியே. ஞாபகம் தாசர் நாராயணன் பக்கத்துல வீட்ல இருந்தாங்க மாடியில. அப்ப அவரு பெரிய ஆளா இல்ல. அவர் சொல்லுவாரு, "ஒரு நாள் எனக்கும் இந்த மாரி கார் நிக்கணும், எனக்கும் இந்த மாரி கார் நிக்கணும்" சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அடுத்த வீடே அவங்க. பார்த்தா லைனா கார் நிக்கும். இந்த கடைசில இருந்து இந்த கடைசில வரைக்கும் வாசல்ல ஜே ஜேன்னு கூட்டம் இருக்கும். நாங்க இந்த பக்கம் பொம்பள பிள்ளைங்க வெளியில வந்தோம் தீந்துது.
அப்பதான் எங்க அப்பாவோட ரூம் அதை பார்க்கணும். பின்கட்டு வழியா தான் வந்து கார்ல ஏறணும் ஸ்கூலுக்கு. ஆனா வரிசையா கார் நிக்கும். அந்த கார்ல எந்த கார்ல வேணா அப்பா போவாங்க. அது தெரியும். அவங்க முடிவு பண்றதா அவங்க முடிவு பண்றதுதான். அன்னைக்கு ஏறுறது. அதெல்லாம் நான் பார்த்திருக்கோம். எப்படிப்பட்ட உச்சபட்சம் இல்ல இதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு அப்புறம் தான் அதை பார்த்து பார்த்து அழுது இருக்கோம். அந்த இடமே காலியா இருந்ததை பார்த்து தான் அழுது இருக்கோம். அப்பா ஒரு மனுஷன் இல்ல, அந்த ரோட்ல நம்ம அப்பாவை தேடி யாரும் வரவே இல்லையேன்னு இருக்கும். பாலச்சந்தர் அவங்க, பாலாஜி சார், இவங்க எல்லாருமே தனியா படங்கள் போடுவாங்க எங்களுக்கு பாரதி ராஜா இதுல எல்லாம். அவங்க தனி ப்ரிவியூ நடந்ததுன்னா அது அனுப்பி விடுவாங்க. எப்பவாவது ஒரு தடவை அப்பா வந்து வீட்டுக்கே இது கொண்டு வர சொல்லி, ப்ரொஜெக்டர் கொண்டு வர சொல்லி வீட்டுல போட்டு அப்பா உட்காந்து அப்பா பார்த்துருக்காங்க. அதுவும் வீட்டுல அதோட வந்து நாங்க ப்ரிவியூக்கு போயிருக்கும் போதே அந்த அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் வந்திருப்பாங்க. அந்த சீன்ல வந்து அப்பாவுக்கு பிடிக்கலன்னு திட்டிட்டு வந்துருவாரு. அம்மா கத்துவாங்க. அம்மா கத்துவாங்க, இனிமே அவங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பளிச்சுன்னு யோசிக்க மாட்டாங்க. அப்பாவோட சினிமா பார்க்கறது ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்பா கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு சீனுக்கும் கமெண்ட் அடிப்பாங்க. சிலது வெளியில சொல்ல முடியாது, பட் கமெண்ட் அடிக்கிறதுலாம் ஒரு படம் வந்து இருதுருவம் தானே, இருதுருவம் இல்ல, சித்ரா பௌர்ணமி. சிவாஜி அவர்கள் வந்து சிவாஜி பத்மினி இல்ல ஜெயலலிதாமா நினைக்கிறேன். பத்மினி அந்த சுத்தி வருவாங்க. அதாவது எல்லாரும் உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருந்தோம். அந்த அந்த இதுல வந்து சின்ன சின்னமா ஜன்னல் மாதிரி வச்சு இந்த பக்கம் 4 பக்கம் நடுவுல ஒரு கிணறு. அதுல வந்து அவர் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு ஓடி வருவாரு. சுத்தி வருவாருங்க. இல்ல அது அந்த இல்ல சுத்தி வருவாரு. 4 பக்கத்துல இருந்து சுடுவாங்க. ஆனா ஒரு குண்டு கூட மேல படாது. அப்பா கோவம் வந்து கண்ணாபினான்னு திட்டிட்டு இவர் ஹீரோவா, அதனால இவர் மேல மட்டும் குண்டு வராதான் அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நக்கெல்லாம் சொல்றது, அந்த மாதிரி நிறைய நடக்கும். இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க இல்லையா படம் பார்க்கும்போது சொல்றது. இப்ப எல்லா நடிகர்களோடையுமே ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்திருக்கு, சண்டையும் ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி எல்லாம். சோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்களா வெளிப்படையா வந்து, இப்ப நீங்க சொன்னீங்களா சம்பவமே வந்துட்டு இவ்வளவு குண்டு சுட்டு கூட ஹீரோ மேல ஹீரோன்றனால படல அப்படின்னு சொல்றாங்கல்ல. சிவாஜி சாரை பார்க்கும்போது, எம்ஜிஆர் சாரை பார்க்கும்போதோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. அதோட விமர்சனத்தை சிவாஜி சார்ட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது நான் நேர பார்த்தது இல்லைங்க. பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட ஒரு ஒரு சின்ன இது இருக்கும், டிஸ்டன்ஸ், ஒரு சின்ன மரியாதை இருக்கும். பட் மற்றபடி அதாவது சீரியஸா பேசிக்கிற எல்லா விஷயமும் அவங்க பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது சிவாஜி ஐயாட்ட மட்டும் ஒரே வயசுக்காரங்க அப்படின்றதால ஏன்னா அண்ணன்லாம் சொல்லுவாங்க ஃப்ரீயா. அப்பாவை வந்து ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போகும்போது சிவாஜி உங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்களா அப்போ அவர் வந்து வாயா கவிங்க அப்படின்னு, என்னையா நடிகார்னாராம். ஸோ திருப்பி அந்த மாதிரி ஏதோ அவங்களுக்குள்ள ஈஸியா இருந்திருக்கும். ஒரு போட்டோ கூட வந்து சிவாஜி வந்து அப்பா மேல அப்படி கை போட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அழகான போட்டோ. அது ரொம்ப அழகான போட்டோ. அது நாங்க இப்பதான் அதெல்லாம் பாக்குறோம். அதெல்லாம் நாங்க அது பார்த்தது இல்லை. அந்த மாதிரி அப்பா வந்து அதாவது வீட்டுல வந்து எங்க அண்ணன் வந்து பயங்கரமான 4வது அண்ணன் வந்து சிவாஜியோட ஃபேனு. அவன் போட்டோஸ்லாம் ஒட்டி வச்சிருந்தான், சிவாஜியோட போட்டோஸ்லாம். அப்பா வந்து கத்தி விட்டு போயிட்டாங்க எங்க அண்ணன். சினிமா போட்டோஸ்லாம் உள்ள மாட்டினேன்னு என்ன செய்வேன்னு தெரியாது. சினிமாவுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓவர் ட்ரெஸ்ஸிங்கே அப்பா பிடிக்காது. அதாவது பெண் குழந்தைங்கன்னா அப்ப இருக்கிற ஃபேஷன்லாம் கொஞ்சம் ஆசை இருக்கும், ஆனா அம்மாவும் விட மாட்டாங்க. அம்மா வந்து கழுத்துக்கு கீழே நான் என்ன உடை சொல்றேனோ அதுதான், அந்த ட்ரெஸ் தான் நீ போடணும்ன்றவாங்க. அது எந்த விதத்துலயும் அதுல மாற்றமே கிடையாது. கழுத்துக்கு மேல அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு அப்பெல்லாம் வந்து இந்த ஐலைனர் வந்த புதுசு அது இதுன்னா இவங்க சைடு கொண்ட போடுவாங்க, சைடு கொண்ட போடுவாங்க, மைய அப்பிக்குவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதெல்லாம் அப்பா பிடிக்காது. அப்பா கிட்ட இந்த கண்மையை கொஞ்சம் இமை மேல போட்டுக்கிட்டு போய் பேசணும் அப்படின்னா என்னம்மா அப்படிம்பாங்க. அதனால ஏதாவது கையெழுத்து எல்லாம் ரிப்போர்ட்ல வாங்கணும்னா அதை போட்டோ தெரியாம கண் அப்படியே முடிச்சுட்டே போய் கையெழுத்து வாங்கிட்டு ஓடி வந்துடும். அது கவனிச்சது இல்ல. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். லிப்ஸ்டிக் போடக்கூடாது, பூ வந்து ரொம்ப அப்படின்னு நிறைய வச்சானே என்ன அப்படிம்பாங்க. அப்பா கோச்சிக்க மாட்டாங்க, ஆனா அது என்னம்மா அப்படிம்பாங்க. அதனால அதெல்லாம் ரொம்ப யோசிப்போம். பட் அந்த வயசுக்கே ஒரு ஆசைகள் இல்லை. அம்மா வந்து நீ என்ன வேணா தலையில தான் என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா ட்ரெஸ் வந்து நம்புவாங்களா மாட்டாங்களா. நான் 7th படிக்கிறதுல இருந்து புடவை கட்டுறேன். 7th படிக்கிற நாள்ல இருந்து புடவை கட்டுறேன். 12 வயசு தான் இருக்கும், 12 வயசு 10 வயசு தான் இருக்கும். புடவை கட்டிக்க. அதாவது 7th 8th வந்து அப்போ 7th வந்து ஸ்கூல்ல வந்து பாவாடை தாவணி புடவை ஃப்ராக் இது 3 தான் இருந்தது. 3 தான் அம்மா ஃப்ராக் போட மாட்டேன்ட்டாங்க. அதனால சரி பாவாடை தாவணின்னா பாவாடை தாவணி போட்டுக்கோ, புடவை கட்டிக்கணும். நான் 2மே வச்சுப்பேன், பாவாடை தாவணியும் போட்டுப்பேன், புடவையும் கட்டிப்பேன். 7th இருந்து புடவை கட்ட ஆரம்பிச்சேன். அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்ட். இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும். யார்ட்டையும் அவங்க வீட்டுல வந்து 4-5 ஆம்பளைங்க வேலை செய்யறவங்க. அதனால எங்களை வந்து சிறைவாசம் தான். எங்களுக்கு வந்து எங்கன்னா ஸ்கூல் போனாதான் ஃப்ரீ.
அதனால லீவ் விட்டா கூட ஸ்கூலுக்கு ஓடிடுவான். இங்க வீட்டுல இருந்தா ஒரே ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. வெளியில அதுக்காக வந்து நாங்க வெளியில கிச்சனுக்குலாம் போக கூடாது. ஏன்னா ஜென்ஸ் தான் சமைப்பாங்க. பயங்கர ஸ்ட்ரிக்ட் அம்மா தான். அப்பாவை விட அம்மா தான் பயங்கர ஸ்ட்ரிக்ட். அம்மாவுடைய முடிவுதான் ஜாஸ்தி இதுல. அதான் இவங்க பொண்ணு பார்க்க வந்துட்டு பாரதி அம்மா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கூட இல்லாம நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்பாவை எமோஷ்னலா பார்த்தது நான் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையா அப்பாவை பார்க்கறதுன்னா பொண்ணு பார்க்கறதுக்கு இவங்க வந்தாங்க. பொண்ணு பார்க்க நாளைக்கு வரோன்னு சொல்லியிருந்தாங்க. மறுநாள் அதாவது ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு வரேன்னு சொன்னோன்னே அப்பாவும் சரின்ட்டாங்க. ஏன்னா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை வந்தா கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. வராங்கன்னு சொன்னா இவங்க என்ன சொல்லிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுல வந்து நாங்க பெரியவங்க வந்து பொண்ணை பார்க்குறோம். பிடிச்சிருந்தா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரோன்ட்டாங்க. சரின்னு இவங்கெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. போயிட்டதுக்கு அப்புறமா வந்து அப்பா வந்து ரூம்ல இருந்து வீட்டுக்கு வெளியில வாசலுக்கு ரூமுக்குமா நடக்கிறாங்க. கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. அம்மா எதுக்கு இப்போ இதுவா இப்போ அப்செட் ஆகுறீங்க? உண்மையில எதுக்காக இப்போ தேவையில்லாம ஒரே இதுவா இருக்கீங்க அப்படின்னா, இல்ல என் பிள்ளைய பார்த்தா பிடிச்சதுன்னு சொல்லணும். பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அவங்க அவங்க பதில் சொல்ற வரைக்கும் அப்பா ஒரு டென்ஷன். அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வந்து அன்னைக்கே கல்யாணம் பேசி ஒரே மாசத்துல என்னோட கல்யாணம் நடந்தது. ஸோ அன்னைக்கு தான் நான் அப்பாவை முதல்ல ஐயோ! அப்பா இப்படி மாதிரி இதுவாகுறாங்களே அப்படின்னு எமோஷனல் ஆகுறாங்களே. அது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும்போதும் பின்னாடி அழுதுட்டு வராங்க அப்பா. அம்மாவை திட்டுறாங்க. அழாத அழாதேங்கிறாங்க. ஆனா பின்னாடி தானே வந்து அழுதுட்டே வராங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்கள்ல பார்க்குறப்போ தான் அப்படி இப்போ நினச்சிக்கிறது. ஆனா என் கல்யாண ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா, அப்பா ஒரே சந்தோஷமா தோள்ல ஒரு துண்ட போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் பந்தி விசாரிக்கிறது அப்படி இப்படின்னு ஒரே ஒரு கலைஞர் தலைமையில் தான் என்னோட கல்யாணம் நடந்தது. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் ஒரு அப்பா அப்படின்னா, அது நமக்கு நெருக்கமா, அவ்வளோ சந்தோஷமா எங்கள அப்படியே பாதுகாத்து வளர்க்குற ஒரு ஜீவனா தான் பார்த்துருக்கோம். பட் இவ்வளோ எமோஷ்னலா அப்பாவ நான் பார்த்ததுங்கிறது ஒரு இதுதான். இப்ப நீங்க உங்களுடைய உடைகள் அத பத்திலாம் சொன்னீங்க. எந்த அளவுக்கு அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அம்மாவும் ரொம்ப கண்டிப்பா இருந்தாங்க. அம்மாவும், அப்பாவும் அதுலன்னு. அப்பாவ எப்பவுமே நாங்க நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கம்பீரமான தோற்றம், நல்ல ஒரு உயர்ந்த மனிதர், உசரமா இருக்கிறவரு. ஒரு வெள்ளையிலேயே இருப்பாரு. வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை. அது வந்து அது என்னைக்குமே நாங்க அப்படிதான் பார்த்துருக்கோம் அவர நாங்க. அந்த உடை எப்பவுமே அவர் ப்ரிஃபர் பண்ணதுக்கான காரணம் என்ன? எனக்கு நினைவு தெரிஞ்ச பட்டு நாள்ல சட்டை. பட்டு சட்டை. அதாவது பட்டு சட்டை தான் போடுவாங்க. நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் அப்பாவ அப்படிதான் பார்த்துருக்கேன். வேஷ்டி, இந்த பட்டு சட்டை. அதே மாரி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல தான் கொஞ்சம் ஜிப்பா கிப்பான்னு ஏதோ போட்டுக்கிட்டாங்க. பட் ரொம்ப பார்த்தது அதில தான். சிங்கப்பூர் போயிருந்தபோது தான் கலர் கலரா ஷர்ட்ஸ் கொஞ்சம் போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓகே. அப்பதான் மாத்தி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலா ஒரு எல்பி ரெக்கார்டோட இதுல கூட இருக்கும். அட்டையில கூட இருக்கும். அப்பா வந்து ஷர்ட் வந்து கலர் ஷர்ட். மத்தபடி அப்பா முழுக்க முழுக்க இது ரஷ்யா போம்போது மட்டும் சூட்டு தச்சுட்டு போனாங்க. தச்சுட்டு மாமாவையும் விஸ்வநாத மாமாவையும் கூட கூட்டிட்டு அதான் சொன்னேன். விஸ்வநாத மாமா அவன கூட்டிக்கிட்டு போய் அவனுக்கு ஒன்னொன்னுத்தையும் சொல்லி சமாதானம் பண்ணி இதுவா, அதுவா நம்ம கேட்கறதுக்கெல்லாம் பண்றதுக்குள்ள நமக்கு முடியவே இல்ல. ஆனா அந்த சில சம்பவங்கள் கொஞ்சம் 1, 2 தான் ஞாபகம் இருக்கு. மத்தபடி அப்பா சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்பா வந்து மாமா பண்ணதெல்லாம். அப்படியா? ஆ. ஏதாவது சொல்ல முடியுமா நெறைய இல்லையா? அதுல வந்து அப்பா சொல்லுவாங்க, "அந்த ஷூவ மாட்டுறதுக்கே அவனுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். சூட்ட மாட்டி, அத மாட்டி, ஷூ எல்லாம் மாட்டுறதுக்குள்ளார ஒரு வழி ஆயிடும்." அங்கேயே முடிச்சு நேரா ஏறி வந்து அந்த கார்லயோ, அந்த ட்ரெயின்லயோ கூட்டு போறாங்கன்னா, அதுல ஏறுனோன்ன உடனே அப்பதான் சொன்னான், "அண்ணே பாத்ரூம் போகணுண்ணே" அப்படிம்பாங்களாம். "ஏன்டா இவ்வளவு நேரம் இருந்தியாடாம்பாங்க அப்பா." அந்த மாதிரி. அதே மாரி ஏதோ ஒரு இடத்துல வந்து டூலெட் போர்டு போட்டிருந்தேன். "அண்ணே அண்ணே டாய்லெட்டுன்னாங்க." "டாய்லெட் இல்லடா அது டூலெட்டான்னாங்களாம்." இந்த மாரி 1, 2 ஞாபகம் இருக்கு. மத்தபடி நெறைய விஷயங்கள் அத சொன்னாங்க. ஆனா அது அவ்வளோ இதுவா ஞாபகம் இல்ல. அம்மா, நெறைய மாமாவோட. அவங்க 2 பேருமே அதாவது எம்எஸ்வி ஐயா இருக்கிற காலம் வரைக்கும். ஏன்னா, இப்ப நாங்க கணேசன் ஐயாலாம் நாங்க பிறக்கறதுக்கு முன்னாடியே மறைஞ்சுட்டாங்க. பட் எம்எஸ்வி ஐயாவ நாங்க பார்த்துருக்கிறோம். இப்போ ஒரு 10, 12 வருஷம் தான் அவர் மறைஞ்சு. இருக்கிற காலம் வரைக்குமே என்னைக்குமே அவருடைய மரியாதை, அன்பும் வந்து கணேசன் ஐயா மேல துளி கூட குறைஞ்சதில்ல. எங்க போனாலும் அவரோட பேர சொல்லாம இருந்ததே கிடையாது அவரு. இன்ஃபாக்ட் அவர் நடிச்ச முதல் படத்திலேயே வந்து கண்ணதாசன் மெஸ்ஸு, ஆமா. அந்த படம் ஃபுல்லா கணேசன் ஐயாவ பத்தி தான் பேசியிருப்பாங்க. படம் ஃபுல்லா எந்த அளவுக்கு உயிரோட கலந்திருக்கிறாருன்னு. ஒரே நாள்ல பிறந்த அந்த கவியும், இசையும் அந்த நட்பு வீட்ல நீங்க மாமான்னு தான் கூப்பிடுறீங்க ஆசையா 2 பேருமே. அது சொல்லுங்க நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள் 2 பேர்கிட்ட. நெறைய இருக்கு. மாமாவோட சேர்ந்த விஷயங்கள் வந்து நெறையவே இருக்கு. இப்போ மாமா வந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா, கார விட்டு இறங்கும்போதே அம்மா சொல்றாங்க, "விஸ்வநாதன் அண்ணன் வராங்க போல இருக்கு. அங்க பாரு ஒரே சென்ட் வாசனைம்பாங்க." மாமா உள்ள நுழைஞ்சாலே அந்த சென்ட் வாசனை அவருக்கு போய் ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி. ம். அவன் பேசும்போதே அண்ணன் அண்ணன் 100 விஷயம் அண்ணன் அண்ணன்னு சொன்னாங்க. அதே மாரி நான் இப்ப சமீபத்தில யோசிச்ச ஒரு விஷயம், அவரோட மகள் கல்யாணம், அதே மாரி நம்ம வீட்ல நடக்குது. எல்லாமே குடும்பத்தோட கலந்துக்கிட்டு இருந்தது. அவர் மக கல்யாணத்துலலாம் கூட எங்க அப்பாவோட சிஸ்டர்ஸ் எல்லாமே போயிருக்கோம். எங்க அத்தைங்க எல்லாமே அப்ப போயிருக்கோம். அவங்க கிட்ட மாமா பந்தி விசாரிச்சுட்டு வர்றாங்க. ஆ. அப்ப தங்கச்சிம்மா எப்படிம்மா இருக்கு சாப்பாடு அப்படின்னு தங்கச்சி கேக்குறாங்க. சொல்லுவாங்க. அந்த நான் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு அங்க அத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் அந்த அளவு அண்ணன் தான். அவங்களுமே அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அது ஃபேமிலி பாண்டிங் தான் சொல்லணும்.
மாமா இருந்த வரைக்கும் அது அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் அண்ணன்லாம் சொல்லுவாங்க. ஐயோ! 2 பேரும் பயங்கர கலாட்டா. மாமாவுக்கு இடுப்பு தொட்டா பிடிக்காதாம். அப்பா வேணும்னே போய் இடுப்ப கழுவிட்டு வந்துருவாங்க. அந்த மாரி இதெல்லாம் பார்த்தது இல்ல நாங்க. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பார்த்ததில்ல பண்ணிட்டோம். அவங்க 2 பேரும் எக்கச்சக்க கிளாசிக்கான பாடல்கள் குடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கு. நீங்க அஃப்கோர்ஸ் நான் 1, 2 கேட்டா ரொம்ப தப்பா இருக்கும். பட் இருந்தாலும் கேட்கிறேன். நீங்க அடிக்கடிக்கு கேட்கிற பாட்டுல முணுமுணுக்கிற பாடல் எது சொல்லுவீங்க? அவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல. அது உள்ளத்தில் நல்லவளும் இன்னைக்கு கேட்டா கூட அழுக வந்துரும். அதே மாரி பாசமலர்ல இப்ப கேட்டாலும் மலர்ந்து இப்பவும் அது மலராதன்னு அழுது கேட்டாலே மலர்ந்து மலராத காலி அது. அதோட. அது மாரி எனக்கு வந்து பர்சனலா அப்படின்னா, மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம், மனசுல ஒரு வேதனை அப்படின்னு உட்காந்துருந்தா, ஒரு 2, 3 தடவ அந்த மாரி நடந்திருக்கு. காலமகள் கண் திறப்பாள் சின்னையான்னு ஆனந்த ஜோதி படத்துல வர பாட்டு. அது வந்து அப்பாவே ஆறுதல் சொல்ற மாரி இருக்கும். அது அந்த பாட்டு வந்து அ க காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா. ஸோ இத கேட்கிற போதெல்லாம் வந்து அதாவது மனசுல கஷ்டம் இருக்க போதெல்லாம் அந்த பாட்டு ஏதோ அப்பா ஆறுதல் சொல்ற மாரியே வரும். ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது பல பேருக்கு அதாவது அவருடைய மிகப்பெரிய ஒரு 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 பிளஸ் இல்ல அவருடைய அந்த அந்த குணம் அதாவது அவருடைய புலமை, ஆளுமை எப்படி பார்க்கறோம்னா, நெறைய பேருக்கு அவங்க வாழ்க்கையில அவரு நமக்காக எழுதிட்டு போயிருக்காருன்ற ஆமா. உணர்வு. ஆமா. வாலி ஐயா ஆமா. முதற்கொண்டு ஆமா. அவர் ஆமா. நம்ம காலத்துல வந்த ஒருத்தருக்கு அவர்தான் வந்து ஒரு ஊக்கம் குடுத்திருக்காரு. "வாயா ஏயா லைஃப் இருக்கு வாயா" அப்படின்னு சொன்ன மாரின்னு. எவ்வளவு பேருக்கு குடுத்திருக்காரு பாருங்க அந்த ஊக்கத்த நெறைய இல்லையா? நெறைய நெறைய பேர் எங்களுக்கே அந்த பாடம். அப்பாவோட பாட்டெல்லாம் வந்து எங்களுக்கே எவ்வளவோ பாடம் இருக்கு. அப்புறமா எங்க அம்மாவுமே சொல்லியிருப்பாங்க. ஒரு சமயம் நான் ஏதாவது கஷ்டம்னு சொன்னேன்னா, அம்மா சொல்லுவாங்க, "உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பாரு. நீ இன்னைக்கு ஏதோ ஒண்ணு வசதியா இருக்கு. அது இல்லாம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. யோசிச்சு பாரு" அப்படின்னுவாங்க. நெறைய அந்த மாரி பாடல் நமக்கு பாடமா இருந்திருக்கு. நிச்சயமா, நிச்சயம் நிச்சயமா. அது நிஜம். நிச்சயமா கொஞ்ச காலம் வரைக்கும் நீங்கலாம் ஒண்ணா இருந்தபோது 13 பேர் அப்படின்னும்போது எல்லாம் ஒண்ணா இருந்தோனே, ஓகே நீங்க வந்து பிள்ளைகள் ஒண்ணா இருக்கீங்கன்றது ஒண்ணு. அம்மாவும் பெரியம்மாவும் எவ்வளோ அன்பு மரியாதை இருந்தாங்க ஒண்ணா இருக்கும்? 2 பேருக்குமே ஒரு நல்ல அந்யோன்யம் இருந்தது. பெரியம்மாவுக்கும் சரி, அது அமேசிங்கா இருக்கும். அது ஆக்சுவலா நெறைய பேர் வந்து ஆச்சரியப்படுவாங்க. ஆ இது நான் நெறைய இதில சொல்ல கூட சொல்லியிருக்கேன். அம்மாவுக்கும், பெரியம்மாவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. 2 பேருக்குமே. ஸோ அம்மாவோட அப்பா, அம்மா வந்து பெரியம்மா கிட்ட ரொம்ப அட்டாச்டா இருந்தாங்க. எங்க தாத்தா வந்து ஏதாவது வேணும்னா பெரியம்மாட்ட தான் போய் கேட்பாரு. எங்க பெரியம்மா வந்து ஆ தாத்தாவுக்கு கொண்டு வந்து முதல்ல குடுத்துரு எங்க சில நேரம் அப்பா தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம அம்மா வந்து வேணாம். அப்பாவுக்கு முட்டை ஆகாது அப்படின்னா, பெரியம்மா வந்து சரி, சரின்னு சொல்லிட்டு சாதத்த பிளேட்ல போட்டு முட்டைய உள்ள ஒழிச்சு வச்சுட்டு, குழம்புலாம் ஊத்தி கொண்டு வந்து தாத்தாட்ட குடுத்துடுவாங்க. அப்பா முட்டை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிருவாங்களாம். தாத்தா முட்டைய இஷ்டமா சாப்பிடுவாங்க. அம்மா சொன்னாங்க, "இப்ப நான் சொன்னா அவ கேட்கல பாரு கொண்டு போய் குடுத்துட்டாம்பாங்க." அதே மாரி மூக்கு பொடி போடுவாங்க தாத்தா. பெரியம்மாட்ட தான் போய் கேட்பாங்க. "பொண்ணும்மா எனக்கு ஒரு 10 பைசா இருந்தா குடு. மூக்கு பொடி வாங்குறதுக்குன்னு." அம்மாட்ட கேட்க பயப்படுவாங்களாம். ஆனா பெரியம்மாட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரியமா இருப்பாங்களாம். பெரியம்மாவோட அக்கா தங்கச்சியில இருந்து எங்க அம்மாவோட அக்கா தங்கச்சி அவங்களுக்குள்ளுமே அந்த ஒத்துமை இருந்தது. ம்ஹ்ம், ஸோ ம்ஹ்ம். இந்த 2 மனைவி உனக்கு சம்பாதிச்சு குடுத்தாரா? எனக்கு சம்பாதிச்சு குடுத்தாரா? உன் பிள்ளைய காப்பாத்துனாரு. அந்த இது வந்ததே கிடையாதுங்க. அது ஒரு பெரிய டச்சுடா சொல்லணும். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அம்மா வந்து அப்போ பெரியம்மாவோட ஒரு வயசு பெரியவங்க. ம். 2 பேருமே வாடி போடின்னு தான் கூப்பிட்டுக்குவாங்க. ஓ! அக்கா அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. பொன்னம்மா தான். பொன்னம்மான்னு கூப்பிடுவாங்க. இவங்க பார்வதின்னு பாரு. கூப்பிட்டுக்குவாங்க. அது ஒரு மாரி இடத்துல எல்லா பெரியம்மா கிட்ட விசேஷங்களுக்கும் சொல்லு. அவங்க பசங்க வந்து ஆம்பளை பிள்ளைங்க கல்யாணம்லாம் அடங்க மாட்டான். அவன் என்ன செய்வாங்க, அம்மா கொண்டு வந்து பெரியம்மா கொண்டு வந்து நேரா அம்மாட்ட விட்டு, பார்வதி என்கிட்ட அடங்கவே மாட்டேங்கிறான். எங்க அம்மா அங்க நில்லுன்னா நிப்பான், உட்காருனா உட்காருமா. எங்க அம்மாக்கு எங்க தான் அம்மா பயமா கேட்பாங்க. டெரரு. ஆனா பெரியம்மா கொண்டு வந்து விட்டுருவாங்க. என்னால அவங்ககிட்ட பேச முடியாது இந்தான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அம்மா சொல்லுக்கு அவன் அடங்கி இருப்பான். ஓ! அதுவும் அதுவும் இதுவா இருக்கும் 2 பேரும். ஸோ 2 பேருக்குள்ளயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருந்தது. இந்த அதனால கடைசி பையன் வந்து எங்க 14 பேர்ல கடைசி வெங்கடேஷன்னு. அவன் சின்னமா இருக்கும்போது இந்த டேபிள் மேல ஏறி பெரியம்மா கோவமா உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப சேட்டை பண்றான். அப்பா வந்தோனே, "டேய் இறக்கி விடுறா கீழ" அப்படின்னா எங்க அப்பா அதே டேய்ன்னு சொல்றான் பாரு டேய். அம்மா இல்ல அவன் எவ்வளவு தப்பு பண்றான் அத கண்டிக்காம உட்கார்ந்து டேய்ன்னு சொன்னான்னு சந்தோஷப்பட்டு. ஷாக் ஆயிருப்பாருல்ல. ஏன்னா இவ்வளவு பேர் அடக்குறவனான்னு எல்லாம் வந்து அப்படி சொல்றாரு. அவன் ரொம்ப நாள் கழிச்சு வந்து 70ஸ்ல பிறந்தவன் அவன். எல்லாருக்குமே கடைக்குட்டி எல்லா கடைக்குட்டி. வீட்லயும் இன்னைக்கு அதனால. சிங்கப்பூர்ல இருக்கான். நல்ல இதுல இருக்கான். சிங்கப்பூர்ல இருக்கான். பட் அவனும் இதுதான். அம்மா எப்படி பாத்துக்கிட்டாங்க அப்பாவ? அவங்க இருந்த காலம் வரைக்கும். உயிரா பார்த்துக்கிட்டாங்க. குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அதே மாரி. அதாவது எங்களுக்கே தெரியாது. அப்பாவோட அசிஸ்டன்ட் ராமகண்ணப்பன்னு சொல்லி, அவங்க அம்மா எப்படி தெரியுமா பாத்துக்கிட்டாங்க? அது வந்து எப்படின்னா, அந்த அண்ணனோட மிஸ்ஸஸ் வந்து அம்மாவோட ரிலேஷனும் வேற. அந்த அண்ணனே அப்பாவுக்கு சித்தப்பா பையன் தானே. சித்தப்பா பையன் தான். அவங்களும் அதனால வந்து அந்த அண்ணன் வந்து நல்லா சொல்லும் எல்லாமே. அப்ப அந்த அண்ணன் சொன்னுச்சு, "இந்த மாரி வந்து உங்க அம்மா எப்படி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? உங்க அப்பா நண்டு சாப்பிட்டாருன்னா இவ்ளோ ஓடு கிடக்கும். அது யாராவது பார்த்தா திஷ்டி போடுமேன்னு உங்க அம்மா வந்து அத எடுத்து பிளேட்ல முந்தானைய போட்டு மூடிட்டு கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டு வருவாங்க" அப்படின்னு. அந்த மாதிரி உங்க அம்மா பாத்துக்கிட்டாங்க உங்க அப்பாவ அப்படின்னுவாங்க. அப்பதான் தெரியும் எங்களுக்கு அதுவும். ம், அது ம், ம், நம்மளே ம். பார்த்துருக்கோம். இப்ப நாங்கலாம் இப்ப எனக்கு நல்லலாம் தெரிஞ்சுன்னா,
அப்பாவுக்கு ஒண்ணுன்னு அம்மாவால் தாங்கிக்க முடியாது. ம்ஹும். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பாவோட நிறைய கஷ்டகாலங்கள்ல வந்து அம்மா வந்து ஒரு தைரியமா நின்னு துணை நின்னதுனால அப்பாவால அது வந்து சமாளிச்சு வர முடிஞ்சது. Okay. வீட்டுக்குள்ள அப்பா நுழையும் போது எங்க அம்மா எங்க முதல் வார்த்தையே அதான், அம்மா எங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அப்பா. அம்மா முகத்தை பார்த்துட்டு தான் போவாங்க ரூம் போய். அந்த மாதிரி வந்து அம்மா ரொம்ப தைரியமான பொம்பளை. ஒரு 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 எல்லாரையும் சமாளிக்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய நோட்டீஸ், கோர்ட் நோட்டீஸ், எந்த இது இருந்தாலும் ஒரு நோட்டீஸ் வந்துடும். அப்பா இவ்வளவு பணம் தரணும், அந்த வீடு மேல ஜப்தி எல்லாம் வந்தது. எல்லாத்தையும் வந்து சமாளிச்சாங்க அம்மா. ம். இன்னும் வந்து என்ன பண்ணணுமோ அது அவ்வளவும் பண்ணி ஒரு கரெக்டான முடிவு எடுத்து அதுக்கு என்னென்ன தன்னால முடியுமோ எல்லாம் பண்ணி ரொம்ப தைரியமான ஒரு இது பெண்மணி அம்மா. அதான் சொல்லணும். ஸோ அப்பாவை பார்த்துக்கிறத பற்றி கேட்கவே வேணாம். அப்பாவோட ரொம்ப ரொம்ப அடிப்படை காலங்கள்ல இருந்து அப்பாவோட ட்ராவல் பண்ணதுனால, அவர் மனைவியா அவர் கூட இருந்ததுனால, நான் இன்ஃபேக்ட் எங்கள் அண்ணன் தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தவங்க. நானுமே ஏதோ கவர்மெண்ட் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன்னு சொல்லுவாங்க அம்மா. ராயப்பேட்டையில் ஒரு சின்ன வீடு, அந்த ஒரு பொருமை அந்த வீடை கூட காமிச்சாங்க அம்மா. அங்கே தான் குடியிருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு சாதாரண நிலைமையிலேருந்து அதுக்கப்புறம் அப்பாவை நல்ல பெரிய நிலைமையில வந்து அப்பா காலமாகிற வரைக்கும் அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பாவுக்கு துணையா நின்று இருக்காங்க. முழுக்க முழுக்க பயணிச்சிருக்காங்க அம்மா. இப்ப அம்மா எப்படி பாத்துட்டாங்கன்னு சொன்னீங்க, அப்பா எப்படி அம்மாவை பாத்துக்கிட்டாரு? அப்பாவுக்கு அம்மா வந்து அம்மாவோட முகமாவது தெரியணும். வெளியில போகும்போது வரும்போதாவது அம்மாவோட முகமாவது தெரியணும். அம்மா கண்ணு கலங்க தேடுவாங்க அப்பா அம்மாவை. வாயை திறந்து கேட்க மாட்டாங்க, இப்ப இந்த தேடுவாங்க. யூஎஸ் போகும்போது அதான் நான் சொன்னீங்க சொன்னேன். நீங்க, யூஎஸ் ஆமா, போகும்போது ஆமா. சொன்னேன்ல, அவ்வளவு கூட்டத்துலயும் அம்மா அப்படியே பார்த்தாங்க. அப்புறம் அம்மா மெதுவா பார்த்துட்டு இப்படி இப்படின்னாங்க. அம்மா தலையாச்சு. அப்படியே அம்மா மெதுவா நான் ஆமா. பார்த்தேன். அம்மா உடனே இப்படி இப்படி தலையாடினாங்க. ஸோ அந்த பார்வதி அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் யூஎஸ்ல இருக்கும்போது பெட்ரிட்டனா அப்பா படுத்த படுக்கையில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் அம்மா வந்து உள்ள நுழையும் போது போயிட்டு வீட்டுக்கு அவங்க போய் வீட்டில் இன்னொருத்தவங்க வீட்டில் குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளார அப்பா அப்படியே தேடிக்கிட்டே இருப்பாங்களா. அம்மாவை பார்த்தோன்னே அப்படிம்பாங்க. பேச்சு வரல, தொண்டை பேச்சு இல்ல. வரல. பெருமூச்சு வந்துட்டாங்க அந்த அப்படின்னு சொல்லி. ட்ரெக்கேஸ்டமி பண்ணதுனால பேச முடியல. அப்பா அம்மா பார்த்தோன்னே அப்படிம்பாங்களாம். உயிர் அம்மா மேல. 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. ரொம்ப அப்பா அந்யூன்யமா இறந்த இருந்தது. பயங்கர உடனே அநியாயம். அம்மா அப்படியே உடஞ்சே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சுகரு, பிபி அது இதுன்னு அம்மாவுக்கு வந்து ம்ஹும். ஒரு 9 வருஷத்துலயே அந்த நினைப்பிலே இருந்து. இப்ப நீங்க அப்பா அம்மா பத்தி பேசணும். அக்கா தங்கச்சி உங்க 2 பேருக்குமான பாண்டிங் பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க அப்பாவுக்கு எத்தனாவது பிள்ளை, இவங்க எத்தனாவது பிள்ளை? அப்பாவுக்குன்னு எடுத்தா இப்ப அம்மாக்கு பெரியம்மா அம்மா எடுத்துக்கோங்க. அம்மாக்குன்னு எடுத்தேன்னா நான் வந்து 5வது பொண்ணு, இவ 7வது பொண்ணு. அம்மாவுல இப்போ 4 அண்ணன்கள், அப்புறமா நீங்க அப்படியே. எனக்கு 3 அண்ணன். 4வது சரி. அண்ணன் அது இல்ல. ஆஹா. நான் 3 அண்ணன், நானு, அதுக்கப்புறமா இவ, என் தம்பிக்கு அப்புறம் இவ, லாஸ்ட்ல ஒரு தம்பி. 5. உங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் எவ்வளவு வயசு வித்தியாசம் 2 பேருக்கும் இருக்கு? நான் 57 born, அவ வந்து 61. ம். 4 வயசு. 4 வயசு வித்தியாசம். இவ அடாவடி, நான் கொஞ்சம் சாஃப்ட். ஐயோ. நானே இது சொல்லி இதை பார்க்கும்போது மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்ப. தட்டன்றவா எதுவா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பேசணும், அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்லை. பட் பாண்டிங் கடவுள் அருளாலும் நல்லா இருக்கு. ஒருத்தர் நீங்க சொல்லுங்கம்மா, அக்கா மேல எப்படி உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் எப்படி? அது வந்து இன்னொரு அம்மா மாதிரி அவங்க. சரி. போட்டு உடச்சிட்டாங்க பாருங்க டக்குனு. அது அவ வந்து என்னை விட எங்க வீட்டுக்காரர் மேலதான் அவளுக்கு மதிப்பு மரியாதை ஜாஸ்தி. மாமா இல்ல, எனக்கு ஒரு ஏதோ பிரச்சனைன்னா டக்குன்னு எப்படி தெரியும்னு தெரியாது. எங்க மாமாவுக்கு தான் தெரியும். இவங்க அப்புறமா தான் கேட்டு விசாரிப்பாங்க. மாமா சொல்றாங்க, அது பாரு ஏதோ பிரச்சனை அதுக்கு அப்படின்வாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே சொல்லிடுவாங்க. அதான் சொல்லுவேன், எங்க அப்பாவுக்கு அடுத்த அப்பா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அட்டாச் உங்களோட இல்லையா? அண்ணன் தம்பிங்க எல்லாருமே அப்படித்தாங்க. நம்மளை விட்டு கொடுக்கல எது ஒண்ணு போய் எங்க அண்ணிங்களும் அப்படிதான். அண்ணியை விட்டு தம்பி ஒய்ஃப் ஆகட்டும் எல்லாருமே எங்களை விட்டு கொடுத்தது கிடையாது. தம்பியுமே எதுவும் வேணும்னா நேரம் வந்து கேட்க பேச எதுவும் சொல்லணும்னா சொல்றது. நமக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு வீட்டுல விசேஷம்னா உடனே ஓடி வந்து எல்லாரும் அதெல்லாம் நல்லாவே உண்டு. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.